எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம குவாண்டம் இயற்பியல், டிஜிட்டல் தர்க்கம், அப்புறம் நம்மளோட பழங்கால வேத ஞானம் இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு ஆழமான கதையை தான் அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். வாங்க இந்த ஒரு பழங்கால மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இதன் அர்த்தம் என்னன்னா, முழுமையிலிருந்து முழுமை வந்தாலும் கடைசில முழுமைதான் மிச்சம் இருக்கும். இந்த ஒரு வரி இருக்க, இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு பயணத்தோட அச்சாணி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் ஒரு சின்ன துகள்ல இருந்து உங்க வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே வெறும் 2 நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தா எப்படி இருக்கும்? 0 அப்புறம் 1. இது வெறும் டெக்னிக்கலான கேள்வி மட்டும் இல்ல, இது ஒரு ஆன்மீகமான கேள்வியும் கூட. இதுக்கான பதில் ஆரம்பத்துக்கு முன்னாடி 0ங்கிற எண்ணில இருந்து தொடங்குது. நாம பொதுவா 0னா என்னன்னு நினைக்கிறோம்? ஒண்ணுமே இல்ல, காலி, அப்படிதானே? ஆனா இந்த கதையில 0 தான் எல்லாமே. அது எல்லையில்லாத சாத்தியங்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய நீர்த்தேக்கம். அதாவது 0னா ஒண்ணுமில்லாததில்ல, அது பூர்ணம், முழுமை. சாத்தியங்கள் எல்லாம் கச்சிதமான ஒரு சமநிலையில இருக்கிற இடம். இத நாம 3 அலகலகு கோணத்திலிருந்து பார்க்கலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இயற்பியல், தர்க்கம், ஆன்மீகம்னு 3மே ஒரே அடிப்படை நிலையத்தான் விவரிக்குது. பாருங்க, இயற்பியல்ல சொல்ற குவாண்டம் வெற்றிடம், தர்க்கத்துல சொல்ற ஆஃப் நிலை, அப்புறம் ஆன்மீகத்துல சொல்ற பிரம்மம், 3மே இன்னும் வெளிப்படாத அமைதியான எல்லையில்லாத ஆற்றலை தான் குறிக்குது. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதை இருக்கு. இருட்டுல ஒரு ரூம் காலியா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா உண்மையில அங்க எல்லாமே இருக்கு. ஒரு சின்ன ஒளி வந்தா போதும், அங்க இருக்கிற எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் 0மும். அது காலியா இல்ல, நம்மளோட கவனிப்புங்கிற சின்ன ஒளிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அந்த எல்லையில்லாத 0த்துல இருந்து யதார்த்தத்தோட முதல் நிகழ்வான 1 எப்படி பிறக்குது? இந்த மாற்றம் தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற அடிப்படை இருமை. ஒரு பக்கம் 0, அதாவது நிலையாற்றல், மௌனம் மாதிரி. இன்னொரு பக்கம் 1, அதாவது இயக்க ஆற்றல், அந்த மௌனத்திலிருந்து பிறந்த ஒரு பாடல் மாதிரி. இந்த 1 இருக்கே, இது 2 விதமா வருது. ஒரு டான்சரும் அவங்களோட நிழலும் மாதிரி. 1 வழி, அதாவது உணர்வின் அலை. இன்னொன்னு தெய்வானை, அதாவது ஒரு துகள். சயின்ஸ்ல சொல்ற வேவ் பார்ட்டிகல் டிவாலிட்டி மாதிரி தான் இதுவும். பிரபஞ்சத்தை உணர வைக்கிறது இந்த இருமை தான். 2ம் சேரும்போது தான் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஒளிச்சிதறல், ஒரு சின்ன தகவல் துணுக்கு, அது எப்படி எடை இருக்கிற ஒரு பௌதீக உலகமா மாறுது? அதுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிறதுக்கு கல்லோட எதிர்ப்பு எப்படி தேவையோ அதே மாதிரி தான் இந்த ஆற்றலுக்கு எடை கொடுக்க ஒரு பிரபஞ்ச சக்தி தேவைப்படுது. மறுபடியும் பாருங்க, 3 கோணங்களும் ஒரே இடத்துல வந்து சேருது. இயற்பியல்ல ஹிக்ஸ் புலம், தர்க்கத்துல காலமும் வெளியும், உறவுல பிரம்மா. 3மே அந்த எதிர்ப்பை தான் கொடுக்குது. அப்போ நிறை, அதாவது மாசுங்கிறது யதார்த்தத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கிற ஒரு புனிதமான எதிர்ப்பு சக்தி. ஓகே, இப்போ பொருளுக்கு எடை வந்தாச்சு. அடுத்து இந்த ஆற்றல் எப்படி நம்ம உலகத்தோட அடிப்படை அழகான அணுவை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அணுவை ஒரு பொருளா பார்க்காதீங்க, அது ஒரு குடும்பம் மாதிரி. சக்திகளோட ஒரு சமூகம். புரோட்டான்ங்கிறது விஷ்ணு மாதிரி நடுவுல தூணா நிக்குது. நியூட்ரான் சிவன் மாதிரி அசைக்க முடியாத அஸ்திவாரமா இருக்கு. எலக்ட்ரான் சக்தியை போல அது சுத்தி ஒரு நடனமே ஆடுது. இத ஒரு 3 சகோதரர்களோட கதை மாதிரியும் சொல்லலாம். இந்த சக்திகள் எல்லாம் ஒன்னா ஒரு உறவோட செயல்படும் போது மட்டும்தான் இந்த பொருள்ங்கிற வீடு ஸ்ட்ராங்கா நிக்கும். சரி, இப்போ அணுக்கள் இருக்கு. ஆனா இந்த அணுக்கள்லாம் எப்படி ஒன்னு சேர்ந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த முழு உலகத்தையே உருவாக்குது? அதுக்கு பதில் காந்தவியல், அதாவது மேக்னட்டிசம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, விநாயகர் மாதிரி தடைகளை எல்லாம் நீக்கி சரியான பாதையை காட்டுறாரு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த காந்த சக்தி ஒரு ஆற்றோட 2 கரைகள் மாதிரி செயல்பட்டு ஆற்றலோட ஓட்டத்தை சரி பண்ணி அணுக்களை ஒன்னு சேர்க்குது. அப்போ இந்த படைப்புங்கிறது ஒரு வட்டம் மாதிரி இல்ல, திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வர்றதுக்கு. இது ஒரு சுழல், ஒரு ஸ்பைரல் மாதிரி. ஒரு மலையில ஏறுற மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க சுத்தி சுத்தி வந்தாலும் ஒவ்வொரு முறையும் இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போய்கிட்டே இருப்பீங்க. அப்படி உயரமா போற இந்த பெரிய சுழல் பயணத்தோட இறுதியில என்ன நடக்குது? அந்த 1 அது எங்க ஆரம்பிச்சதோ அதே 0த்துக்கே திரும்பி வருது. இத புரிஞ்சுக்க ஒரு உப்பு பொம்மை கதை இருக்கு. ஒரு உப்பு பொம்மை கடலோட ஆழத்தை அளக்க உள்ள போகுது. போக போக அது கரையுது. கடைசில அது முழுசா கரைஞ்சு கடலோட ஒன்னாயிடுது. அந்த பயணம் ஆரம்பிச்ச இடத்துல தான் முடியுது. ஆனா இப்போ அது வேற, கடல் வேற இல்ல, அதுவே கடல் தான். அதுக்கு ஒரு ஆழமான புரிதல் கிடைக்குது. அந்த கடைசி நொடியில அந்த பொம்மை உணர்ற உண்மை இதுதான். நான் தான் சமுத்திரம்,
பாருங்க, இந்த கதை வெறும் பிரபஞ்சத்தை பத்தி மட்டும் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் கூட. அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களோட இந்த சுழல் பயணத்துல நீங்க அந்த மலையில இப்போ எங்க இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க.